ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேவிங்ஸ் பற்றி அப்பப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நான் லாஸ்ட் வீடியோவில் ஆர்டி பற்றி சொல்லியிருந்தேன். அதை பற்றின டீட்டெயிலான வீடியோ தான் இது. நான் 2026ல் நான் ஆர்டி போடுற அமௌண்ட் எதுக்கெல்லாம் போடுறேன், அது எப்படிலாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்லோவாக போச்சுன்னா நீங்கள் ஸ்பீடாக கூட வச்சு பாருங்கள். இதில் நான் ஃபர்ஸ்ட்டு போட்டிருக்கிறது வந்து மெடிக்கல் எமர்ஜென்சி. மெடிக்கல் எமர்ஜென்சிங்கிறது யாருக்கு எப்போ வேணாலும் வரலாம். அதுக்கு ஒரு 1500 போட்டிருக்கேன். எமர்ஜென்சி வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நம்ம வேறு எதுக்கு அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து சர்வீஸ்க்கு 1000 ரூபி போட்டிருக்கேன். இந்த சர்வீஸ்னால் நம்ம 2 வீலர் 4 வீலர் வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு ஏசி ஏதோ ஒன்றுக்கு அப்பப்போ பிரச்சனை வரும். அது கரெக்டாக பார்த்து நம்மக்கிட்ட பணம் இல்லாத நேரத்தில் தான் அதில் பிரச்சனை வரும். ஸோ அந்த சமயத்தில் ஆர்டியை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த அமௌண்ட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து அவுட்டிங்னால் நம்ம ஈவினிங்கில் வெளியில் போகிறதில்ல. இது வந்து சும்மா ஒரு ட்ரிப்பு மாதிரி எங்கேயாவது ஒரு 2 டேஸ் போய் ஸ்டே பண்ணோம் அப்படின்னா குறைஞ்சது 30,000 கிட்ட ஆகிடுது. ஸோ அதுக்காக போட்டிருக்கேன். ஃபோர்த் ஒன் வந்து ஷாப்பிங்கிறது வந்து இப்போ நான் தீபாவளி வந்துச்சுன்னா நாங்கள் எங்களுக்கு மட்டும் ட்ரெஸ் வாங்க மாட்டோம். என்னோடய அப்பா அம்மா, அத்தை மாமா, என்னோடய தம்பி, அப்புறம் என்னோடய பிரதர் இன்லா, அவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லோரும் அப்படி தான் வாங்குவோம். ஸோ பட்ஜெட் வந்து கொஞ்சம் எகிரிடும். இந்த மாதிரி போட்டு வச்சேன்னா ஒரு 10,000 கிட்ட சேவ் ஆகியிருக்கும். அதை வச்சு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா போட்டு சமாளிச்சுப்போம். இதெல்லாம் சேர்த்து 7,500 வந்துச்சு. இதுக்கு நான் ஆர்டி போட்டுட்டேன். இன்னும் ஸ்கூல் ஃபீஸ் வந்து ஆட் பண்ணல. அதுக்கு 10,000 to 15,000 கிட்ட ஆகும். அதை நம்ம தான் போடணும். இது வந்து ஷார்ட் டைமுக்கான சேவிங் பிளான். நீங்கள் லாங் டைமுக்கு போடுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து லாக்கிங் பீரியட் வச்சு போடுங்க. இந்த மாதிரி இந்த ஆர்டியில் போட்டிங்க அப்படின்னா நமக்கு எதுவும் எமர்ஜென்சி இல்லை ஏதோ ஒன்று டக்குன்னு பணம் தேவைப்படும், அந்த நேரத்தில் க்ளோஸ் பண்ணிவிடுவோம். அதனால் லாங் டைமுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதை வந்து நீங்கள் மொபைல் ஆப்பில் பண்ண வேண்டாம். இப்போ நான் போட்டிருக்கேன் இல்லையா, மெடிக்கல் எமர்ஜென்சி, சர்வீஸ், அவுட்டிங், ஷாப்பிங். இப்போ நமக்கு அந்த ஒரு 1 இயரில் இது சம்மந்தமாக நமக்கு எந்த செலவுமே ஆகலை. நம்ம அவுட்டிங் போகல, ஷாப்பிங்க்கு வந்து பெருசாக ரொம்ப செலவு பண்ணல, எந்த ஒரு அந்த சர்வீஸ் பண்ணுற செலவும் வரல, மெடிக்கல் எமர்ஜென்சி பெருசாக இல்லை அப்படின்னா அந்த அமௌண்ட் ஃபுல்லாக சேர்ந்துருக்கும். அதை வந்து நம்ம எப்போ தேவையோ நம்ம வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்கு கூட அதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்கூல் ஃபீஸ்க்கு பணம் பத்தலை அப்படிங்கிறப்ப கூட நம்ம அதை எல்லாத்தையும் சேர்த்து க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டே கிடைக்கும். நான் போட்டிருக்க இந்த ஆர்டி வந்து 1 இயருக்கு தான் போட்டிருக்கேன். ஸோ நம்ம 1 இயர் வரைக்கும் இந்த பணம் எடுக்கலை அப்படின்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு அந்த பணம் க்ரெடிட் ஆகிடும். அடுத்து நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க ஆர்டிலன்னு பார்க்கலாம். டியூரேஷனும் இன்ட்ரெஸ்ட் ரேட் போட்டிருக்கேன், நீங்களே செக் பண்ணுங்கள். 1 to 2 இயர்ஸ்க்கு போட்டோம் அப்படின்னா 6.25%, 2 to 3 இயர்ஸ்க்கு வந்து 6.40%, 3 to 4 இயர்ஸ் போட்டோம் அப்படின்னா 6.30%, 5 to 10 இயர்ஸ்க்கு 6.05%. இருக்கிறதுலே இந்த 2 to 3 இயர்ஸ்க்கு தான் வந்து 6.40% கொடுக்குறாங்க. இருக்கிறதுலே ஹை வந்து அதில் தான் இருக்குது. அது ஏன்னு எனக்கே தெரியலை, நான் இப்போ தான் செக் பண்ணேன். உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் வேணால் வேறு எதுலையாவது ரெஃபர் பண்ணிவிட்டு அதோட டீட்டெயிலாக உங்களுக்கு போடுறேன். நான் போட்டிருக்கிறது 1 இயருக்கு தான். ஸோ இது பிரச்சனை இல்லை, எனக்கு வந்து 6.25% தான் வரும். நீங்கள் லாங் டைமுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பேங்க்கில் வந்து கேளுங்க எது வந்து ஓகேவாக இருக்கும் அப்படின்ட்டு. நான் வந்து ஸ்டேட் பேங்க்கில் தான் அந்த யோனோ ஆப் வச்சுருக்கேன். அதில் தான் இந்த ஆர்டியுமே போடுறேன். இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.